இப்போ நம்ம உருளைக்கிழங்கு உருண்டை கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு அது நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வேக வச்சிருங்க. நல்லா இது மாதிரி நசுக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூனு கார்ன் மாவு, 1 ஸ்பூனு அரிசி மாவு, கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டை பிடிச்சி வச்சிருங்க. இந்த பக்கம் கிரேவிக்கு, இந்த பக்கம் மிக்சி சேரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி வச்சிருங்க. வடச்சட்டி அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் காஞ்சது கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, தக்காளி கிரேவியை ஊத்திருங்க. ஊத்தி மஞ்சத்தூள், இத்தினோண்டு மிளகாத்தூள், அந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு லைட்டா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தவொடனே நம்ம வச்சிருக்கிற இந்த உருண்டை எடுத்து அதுக்குள்ள போட்டு கிளறி விட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா செம்மையா இருக்கு. உருண்டை குழம்பு மாதிரி உருளைக்கிழங்க வச்சு சூப்பரான ஒரு கிரேவி, உருளைக்கிழங்கு உருண்டை குழம்பு. இதை நான் கெட்டியா கிரேவியா செஞ்சிருக்கிறேன். நீங்க தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊத்தி கூட இன்னும் கொஞ்சம் லூசா கூட வச்சுக்கலாம். இந்த பக்கம் ரோட்டு கடையில கொடுக்குற மாதிரி பச்சை பட்டாணி செஞ்சு வச்சிருக்கிறது தொட்டுக்கிறதுக்கு செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா பாய்.